சார் வணக்கம். மோகன்குமார் சார். நிற்கக்கூடியது உண்ணாமலக்கடை பஞ்சாயத்துன்னு 1வது வார்டுக்கு உட்பட்டதான இந்த இடத்துல பேருங்க. இந்த இடத்து பேர் இந்த இடத்து பேர் குறும்பக்கோட்டு. குறும்பக்கோட்டு 1வது வார்டு தானே உண்ணாமலக்கடைக்கு சார். குறும்பக்கோடு, அதாவது வந்துட்டு குறும்பக்கோட்டு விளை உண்ணாமலக்கடை பஞ்சாயத்துன்ற 1வது வார்டு சார். எத்தனை வருஷ காலமாக சார் இந்த ரோடு இப்படி கிடக்கிறாங்க? ஏராளமான மக்கள், 100 மக்கள் வசிக்கக்கூடிய இடம். மக்கள் வரிப்பணத்தை செலுத்தி அந்த பஞ்சாயத்துக்கோ நகர பஞ்சாயத்தில் கூட வரிப்பணங்களை செலுத்தி அவங்க இருக்கக்கூடிய நிலைமை சார். ஒரு சரியான ஓடை கிடையாது. இந்த ஓடை நிரம்பி சார் தண்ணி போக முடியாமல் எந்த பராமரிப்பும் கிடையாது. பாருங்கள், எந்த பராமரிப்பும் கிடையாது. பலமுறை நான் இது பஞ்சாயத்துடைய கவனத்தில் கொண்டு சென்றோம். உண்ணாமலக்கடை பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து சார். இருக்கக்கூடியதாயா பஞ்சாயத்து மெம்பர் അല്ലെങ്കിൽ சார் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர், சம்மந்தப்பட்ட அதிகாரி. இது பாருங்கள் சார், இந்த ஓடையோட நிலைமை. இந்த மழை காலத்தில் இந்த ரோடு சரியான இது கிடையாது பாருங்கள். இது ஊர் மக்கள் ஏதோ அந்த வேஸ்ட்டுகளை வரி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியான இது ரோடை பராமரிப்பு கிடையாது. அந்த நிலைமை நான் இன்றைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஏடி, மாவட்ட ஆட்சித்தலைவர், பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து இஓ, சம்பந்தப்பட்ட கவுன்சிலர் இதனை கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஓடை நிரம்பி எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் இந்த சாலை காணப்படுகிறது. இந்த ஓடையை நீங்கள் தூர்வார வேண்டும். இது அங்கங்கையால் இந்த ஓடைகள் இந்த இடிந்து கிடக்கக்கூடிய கோலம் ஆகையால் இந்த ரோடுடைய நிலைமை பார்த்தா இதான் அந்த ரோடு. எத்தனை வருஷ காலம் கொண்டு இந்த சாலை போடாமல் எந்த விதமான ஒழுங்குமுறை இல்லாமல் சாலை காணப்படுகிறது என்று மக்கள் புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அடிப்படை வசதி தான் எங்களுக்கு நோக்கம். சம்பந்தப்பட்ட நாங்கள் மதிக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் இதுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பது நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் மக்களுக்கு என்று குரல் கொடுத்துருது. யாரையும் அவதூறு பேசவோ குறை சொல்லுவதற்கல்ல. சொல்லி பார்ப்போம், கேட்கவில்லையா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொண்டு செல்கிறேன். அதிகாரிகளும் கேட்கவில்லையா மக்கள் தேர்வு செய்து இன்றைக்கு ஆட்சி நடத்தும் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து கொண்டு செல்லுகிறேன். இந்த ஓடையை பாருங்கள், இந்த ஓடையோட நிலைமை பாருங்கள், இந்த சாலை சார். ஏன் சார் இந்த பஞ்சாயத்துகள் சார், இது ஒரு பஞ்சாயத்து மட்டுமல்ல சார், குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பஞ்சாயத்துடைய சாலைகளும் இந்த நிலைமை தான் கிடக்கும். சரியான ரீதியில் சார் இதுக்கு ஒரு பள்ளி ஒன்று இருக்குது சார். ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதுக்குள்ளே நிறைய மக்கள் இறக்கோலான மாணவனை படிக்கக்கூடிய ஒரு பள்ளி சார் இதுக்குள்ளே இருக்கிறது. அது அந்த ரோடு பூச்சில் கூட சரி தரமான இது ரோடு கிடையாது. ஆகையால் ரோடை நீங்கள் பராமரிக்க வேண்டும். நாங்கள் இந்த வீடியோவில் போடுறதெல்லாம் மக்கள் பார்க்கின்றீர்கள். யாராவது குறித்து நாங்கள் அவதூறு பேசுகிறதா இல்லை ஏதாவது போய் பேசுகிறதா இல்லையே. மக்கள் அடிப்படை வசதி தான் கேட்குறோம். இந்த ஓடை தூர்வாரமாக கிடங்க பாருங்கள். கண்டும் காணாமல் இருக்கக்கூடியதானா பஞ்சாயத்து நிர்வாகங்கள் சார். இங்கே மட்டுமல்ல, பாகோடு பஞ்சாயத்து, உண்ணாமலக்கடை பஞ்சாயத்து பேரூராட்சி சார். அதுபோக இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து பஞ்சாயத்துகள் நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். அப்போ தெரியும் இந்த பஞ்சாயத்து நடக்கிறது என்ன என்பதை குறித்து சார். மிகப்பெரிய மோசடி நடக்குது சார் இந்த பஞ்சாயத்துகளில். ஒரு குளம் கிடக்கு பாருங்கள், எந்த பராமரிப்பும் கிடையாது. இந்த குளத்தை பராமரித்து மக்களுக்கு நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏன் சார் முடியவில்லை? இந்த ரோடு பாருங்கள், இந்த ரோடு கிடக்கூடிய நிலைமை பாருங்கள். ஒரு வாகனங்கள் ஓட்ட முடியாத அளவுக்கு ஒரு குளம் கிடக்கிறது. இந்த குளத்தை பராமரித்து மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்கலாம். குளிக்க അല്ലെങ്കിൽ விவசாயத்துக்கு தூர் வாராமல் சார் 5000 குளத்துக்கு 500 கோடி ஒதுக்கப்பட்டது அரசு. இந்த குமரி மாவட்டத்தில் குளங்கள் எப்படி கிடக்கிறது என்று அமைச்சர்கள் ஆய்வு செய்தீர்களா? இல்லை அமைச்சர்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா? எம்எல்ஏ எம்பிக்கள் சொல்கிறது பொய்யா உண்மையா? இல்லை அதிகாரிகள் சொல்கிறது உண்மை பொய்யா? இல்லை சார் யார் சொல்கிறது நீங்கள் நம்புறீர்கள் சார்? சார் நேரடி நீங்கள் ஆய்வு செய்யுங்க சார். இவருடன் கேட்டு தெரிஞ்சு போகிறத விட சார் இது நீங்கள் நேரடி ஆய்வு செய்து மோகன்குமார் சொல்கிறது பொய்யா உண்மை என்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்.
இந்த குளத்தினுடைய பாருங்கள், ஒரு குளம் கிடக்கிறது பாருங்கள். எந்த வித வேறு எத்தனை வருஷ காலம் உண்டு. ஆகையால் நாங்கள் மதிக்கக்கூடியதான மண்மிக முதலமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட பஞ்சாயத்து ஏடி, பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து அதிகாரிகள், ஈயோ, எந்த பஞ்சாயத்தாலும் சரி, இன்றைக்கி எத்தனை பஞ்சாயத்துகள் ரோடுகள் போடாமல் போட்டதாகவே பில்லு காட்டுகின்றார்கள். அப்படி புகார் வருது. போடாத ரோடுக்கும் பில்லு மாற்றி எடுக்கின்றார்கள். அப்படி மக்களிடம் புகார் வந்து கொண்டிருக்கிறது. சார், நேர்மையான பணி, மக்களை வாழ்வாதாரம் உயர்த்தி கொண்டு வர வேண்டும். மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். இதான் நாங்கள் கேட்குறோம். மக்கள் நீங்கள் கேட்கக்கூடிய வரிப்பணத்தை செலுத்துகின்றார்கள். நீங்கள் சொல்கிறது மக்கள் கேட்டுக்கொண்டு. ஆகையால் இந்த சாலையை நீங்கள் இப்போ நல்ல தரமான சாலை போட முடியும். இந்த சாலையை நீங்கள் ஆய்வு செய்து உண்ணாவிரக்கடை பஞ்சாயத்து 1வது வார்டு இந்த இடத்தில் நான் சுற்றி காட்டுவது போல நிற்கிறேன். ஆகையால் இந்த ஓடையை தூர்வாரி சாலை போடுமாறு கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர்.